ஸ்ராவண உபாகர்மா ஆவணிய விட்டம். அதனுடைய 5வது பகுதி காண்ட ரிஷி தர்ப்பணம். பவித்திரத்தை காதில் வைத்துக்கொண்டு ஆசனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, ஓம் ஓம் ஓம். ஆசமனம் முடிந்த பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சாந்தயே ஓம் பூ ஓம் 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 மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயோப கர்மாங்கம் பிராஜாபத்யாதி காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே. பிராஜாபத்யாதி காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே. ஜலத்தொட்டு கையெலும்பிக்கணும். அபவுபஸ்பிரஸ்ய. இந்த தர்ப்பணத்துக்கு தேவையான பொருள்கள் பஞ்சபாத்திர உத்தரணி, தாம்பாளம், ஜலம், எள்ளு, அரிசி இவைகள் வேணும். தாயார் தகப்பனார் இருப்பவர்கள் எல்லாருமே எள்ளு அரிசி கலந்தே தர்ப்பணம் பண்ணலாம். இல்லாதவர்களும் பண்ணலாம், இருக்கிறவர்களும் பண்ணலாம். எல்லாருக்கும் எள்ளு சேர்க்கணும். பூணலை மாலையாக போட்டுக்கொள்ளணும். பூணலை அப்படி கையினால் பிடிச்சிருந்து இப்படி தர்ப்பணம் பண்ணணும். ரிஷி மந்திரங்கிறதுனால இப்படி தர்ப்பணம் பண்ணணும். 3 முறை ஒரு தர்ப்பணமும் செய்யணும். கையில் ஜலத்தை எடுத்து இப்படி விடணும். ஓம் பிரஜாபதிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பயாமி. சாகும்ஹிதீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, சாகும்ஹிதீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, சாகும்ஹிதீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி. யாஜ்ஞகீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, யாஜ்ஞகீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி. வாருணீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, வாருணீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, வாருணீஹ தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி. ஜலத்தை இப்படி தூக்கி விடணும். பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி, பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி, பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி. இப்படி நேராக பண்ணணும். சதசஸ்பதிம் தர்ப்பயாமி, சதசஸ்பதிம் தர்ப்பயாமி, சதசஸ்பதிம் தர்ப்பயாமி. இந்த பஞ்சபாத்திரத்தில் அல்லது அந்த கிண்டி சொம்பு இதில் இருக்கக்கூடிய எள்ளு அக்ஷதை கலந்த ஜலத்தை முழுவதும் இந்த தட்டில் விட்டுட்டு வேறு சுத்தமான நீரை அந்த பஞ்சபாத்திரத்தில் வச்சுட்டு பூணல் நேராக வச்சுட்டு பவித்திரத்தை காதில் வச்சுட்டு ஆசமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, ஹரிஹி ஓம். இந்த காண்டரிஷி தர்ப்பணம் என்ற பகுதி முடிஞ்சிடுது.